இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாயா அதிகாரம் 40 வசனம் 29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோட கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். சோர்ந்து போயிருக்கிறீங்களா? தேவ சமூகத்துல காத்திருந்து நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆனா என் ஜெபங்களுக்கு பதிலே இல்லையே அப்படின்னு ஏதோ ஒரு சோர்வுக்குள்ளாக நீங்க காணப்படுகிறீங்க. பிரியமானவர்களே, ஜெரேமியா லன்ஃபியா என்ற தேவ மனிதர் மூலமாக நியூயார்க் பட்டணத்துல மிக பெரிய எழுப்புதல் உண்டானது. விசேஷமாய் வாலிபர்கள் நடுவுல ஒரு பெரிய அசைவு உண்டானது. இவருடைய பேக்ரவுண்டை நம்ம பார்க்கும்போது சாதாரணமான ஒரு சர்ச்ல போய் அவர் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாராம். பர்சனலா ஆண்டவரே தேசத்துல எழுப்புதல் வேண்டும் என்று சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அவர் ஜெபிக்க 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 ஒரு கிரியையும் அவரால் பார்க்கவே முடியலையா. ஆண்டவரே, நான் எவ்வளோ ஜெபிக்கிறேனே, ஏன் ஒரு ஆத்துமாவை கூட ஆதாயம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சோர்ந்து போனவராய் மறுபடியுமாய் தன்னுடைய ஜெப அறையில போய் சோர்ந்து போயிருப்பாராம். ஆனா சோர்வு அவருக்குள்ளாக வந்தாலும் அந்த சோர்வை நான் மேற்கொள்ளுவேன், எனக்கு தேவ பலன் வேணும் அப்படின்ட்டு ஜெப அறையை விட்டு அவர் வெளியே வரும்போது ஒரு புது பலனோடு தான் வெளியில வருவாராம். நாட்களும் கடந்து போனது. ஒரு ஜெப முகாமை ஒன்று நடத்துவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதற்கான ஒரு ஜெப குழுக்களை அவர் ஆயத்தம் பண்ணினாராம். அவங்க ஆபீஸ்க்கு வெளியில ஒரு போர்டுல 12 to 1 o'clock நீங்கள் இந்த டைம்ல எல்லாரும் என் கூட சேர்ந்து வந்து ஜெபிக்க வரலாம். உங்களால முடிந்த அளவிற்கு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அரை மணி நேரமோ எங்க கூட இணைந்து நீங்க ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்வைட் கொடுத்திருந்தாராம். பிரியமானவர்களே, ஃபர்ஸ்ட் டே ப்ரேயர் அவரும் இருந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறாரு. 12 to 12:30 ஆச்சு. ஒரு ஆள் கூட ஜெபத்துக்கு வரவே இல்லையா. அவரும் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார், யாராவது நம்ம கூட வந்து இணைந்து ஜெபிக்க வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. பார்த்தா 12:30க்கு மேலாக ஒரு காலடி சத்தம் கேட்டது. ஒரே ஒரு பர்சன் வந்திருந்தாராம். அவரும் இந்த ஊழியரும் இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம். சரி, அடுத்த வாரம் இதே மாதிரி ப்ரேயர் உண்டு அப்படின்னு சொல்லி அடுத்த புதன்கிழமை நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு அழைப்பு கொடுத்தாராம். பாருங்க, ஃபர்ஸ்ட் டே ஒரே ஒரு ஆள் வந்தாங்க. அடுத்த வாரம் 6 பேர் வந்தாங்களாம். அதற்கு அடுத்த வாரம் 20, அதற்கு அடுத்த வாரம் 30 அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை அந்த இடம் போதாத அளவிற்கு நிரப்ப ஆரம்பித்தாராம். பிரியமானவர்களே, சோர்ந்து போய் இருந்திருந்தால் அவருடைய வாழ்க்கையில அவருடைய பலன் குன்று போயிருக்கும். ஆனா சோர்வு வந்துச்சு. ஆனாலும் இந்த சோர்வை நான் மேற்கொள்ள எனக்கு தேவ பலன் வேண்டும் என்று சொல்லி பர்சனலா தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபித்து சத்துவத்தை பெற்றுக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். அவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் ஆட்களை எழுப்பினார். நியூயார்க் பட்டணத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. எத்தனை நாட்கள் சோர்ந்து போயிருக்க போறீங்க? தேவ சமூகத்துல உட்காருங்க, பலனை பெற்றுக்கொள்ளுங்க. குடும்பமா உட்கார்ந்து ஜெபிங்கள். உங்க குடும்பத்துல இருக்கிற நெருக்கம் மாறும், உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை மாறும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். அநேக வருஷமா ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ப்ரேயர் பண்ணி சோர்ந்து போயிருக்கிறீங்க. பிரியமானவர்களே, நீங்கள் மாத்திரமல்ல, உங்களோடு உங்க குடும்பத்தையும் இணையுங்கள். குடும்பமாய் தேவ சமூகத்துல உட்காருங்க. கர்த்தருடைய பெரிய காரியங்களை, தடைப்பட்டு இருக்கிற நன்மைகளை, நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் செய்வார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. சோர்ந்து போகிறவனுக்கு பலனை தருகிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு நீ சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர். தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. செய்கிற வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள், நன்மைகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்ப்பிணிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நல்ல ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கப்பா. கவர்மெண்ட் எக்ஸாம் மற்றும் பல எக்ஸாம்ஸ் எழுதி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க.
தேவைகளை சந்திங்க, பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்க, கடன் பாரம் நெருக்கம் பிரச்சனை எல்லாம் மாறட்டும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். ஏசப்பா, படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, விசேஷித்த ஞான கிருபைகளை கொடுங்க, செய்கிற வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள் நன்மைகளை தந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். நம்முடைய கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். சோர்ந்து போய் இருக்காதீர்கள், தொடர்ந்து போராடி ஜெபிங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.